சொன்னா, இப்போ இடியினுடைய நடவடிக்கைகள் பல்வேறு அமைச்சர்களுக்கு எதிரா இருந்தது. அது செந்தில் பாலாஜியோ, ஏவா வேலுவோ இந்த மாதிரியா பல பேர் மேல வழக்கு வந்தது. அப்பவெல்லாம் ஈடிக்கு அதிகாரம் இல்ல. ஈடி ப்ரொசீஜர் தப்பு. பழிவாங்க நோக்கம்னு அரசாங்கம் எந்த விதத்திலும் கோர்ட்டுக்கு போகல. ஆனால் நீங்க டாஸ்மாக் கேஸ் வந்த உடனே அதுல 1000 கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருக்கு என்பது அதனுடைய முதல் அறிக்கையில சொல்லப்பட்ட உடனே இது பழிவாங்க நடவடிக்கை, ஈடிக்கு ரைட்டே கிடையாது அப்படின்னெல்லாம் மாநில அரசாங்கம் நீதிமன்றத்திற்கு சென்றது. ஆனால் உயர் நீதிமன்றம் தெளிவாக இது எப்படி சட்டப்படி சரியான நடவடிக்கை தான், அதனால இடி ப்ரொசீட் பண்ணலான்னு தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் இப்ப மாநில அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இட் இஸ் த ரைட் இன் அ வே. ஆனா இதுக்கு என்ன காரணம்? இவர்கள் அந்த அறிக்கை முதல் முறையாக வெளியிடப்பட்ட உடனே அவங்க சாதிச்சது என்ன? 2 மாசத்துக்கு மேல டிலே பண்ண முடிஞ்சது. இப்ப அதே டிலேயிங் டாக்டிக்ஸ அவங்க கண்டினியூ பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் நம்ப மாட்டார்கள். காரணம், முதலமைச்சரோட குடும்பமே இதுல குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு செய்திகள் வருது. அதாவது டிஎம்கேனுடைய முதல் குடும்பம் இந்த வழக்குக்குள் வரும். அதிலும் குறிப்பா தமிழகத்தின் மணீஷ் சிசோடியா, உதயநிதி ஸ்டாலின் அவரை நெருங்கி இருக்கு இந்த விசாரணை அப்படின்னு தெரியுது. ஏன்னா ரித்தீஷ் ஏன் தேசத்தை விட்டு ஓடணும், அல்லது இந்த ஆகாஷ் பாஸ்கர் இவங்கெல்லாம் யாரு? ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, சட்ட அதிகாரங்களுக்கு வெளியில் இருக்கின்ற கும்பல். அந்த கும்பல் சொல்றத இவர் திரு விசாகன் அவர்களே அதோட தொடர்பு வச்சிருக்காரு. அந்த கும்பல் சொல்றத கேட்டிருக்கார். இதற்கான ஆதாரங்கள் இடி கிட்ட கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இன்னமும் அதனுடைய துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர் இவர்கள் எல்லாம் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதனால இவங்க எத்தனைதான் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் உச்ச நீதிமன்றத்துல தமிழக அரசு எந்த ரிலீஃபும் பெற முடியாது. நிச்சயமாக இந்த வழக்கு தொடரும். விரைவில் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு நான் நம்புறேன்.